எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம். இந்த அதிகாரம் விசுவாசிகளுக்கு பல உதாரணங்களை சொல்லுகிற அதிகாரம். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருந்தால் கட்டாயம் இந்த அதிகாரத்தை படித்தாக வேண்டும். எபிரேய நிருபத்தில் மிக முக்கியமான அதிகாரம் இந்த 11ஆம் அதிகாரம். விசுவாச வீரர்கள், விசுவாச தலைவர்கள், விசுவாச படை தளபதிகள், விசுவாசத்தில் ஜெயித்தவர்கள், விசுவாசத்திற்காகவே வாழ்ந்தவர்கள் என்பவர்களை பற்றி நமக்கு முன்மாதிரியான உதாரணங்கள் இந்த அதிகாரத்தில் இருக்கிறது. எப்படிப்பட்ட மக்களாயிருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருக்கிறவர்களாயிருந்தாலும், எந்த வயதுடையவர்களாயிருந்தாலும், ஆணாகிலும் பெண்ணாகிலும் தங்கள் தேவனை பின்பற்றி நடக்கும் பொழுது அவர்கள் வாழ்க்கையில் வருகிற தடைகள், சோதனைகள், தோல்விகள், இழப்புகள், இவைகளின் மத்தியிலே எப்படி ஆண்டவரை பற்றி பிடித்து கொள்ள முடியும் என்பதற்கான ஒரு உதாரண பட்டியல், விசுவாச பாடம் இந்த அதிகாரத்தில் இருக்கிறது. இந்த அதிகாரத்தை எப்பொழுது படித்தாலும் எனக்கு ஒரு சந்தோஷம் வரும். இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பெயர்கள் முக்கியமானவர்கள், முக்கியமான சரித்திர வேத விசுவாச தலைவர்கள். அவர்களை பற்றி பல செய்திகள் இங்கே இருக்கிறது. இதுல ஒரு காரியத்தை உங்களோடு கூட உங்கள் கவனத்திற்கு திருப்ப விரும்புகிறேன். Hebrews 11th chapter verses 32 and 33. எபிரேயர் 11, 32, 33. பின்னும் நான் என்ன சொல்லுவேன்? கிதியோன், பாராக், சிம்சோன், எப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உத்திரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலம் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்கள் ஆனார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். விசுவாச வீரர்களை வரிசையா சொல்லி வந்த ஆக்கியோன் திடீரென்று ஒரு வசனத்துல எல்லாரையும் சேர்த்து சொல்றாரு. அதுல கிதியோன், பாராக், சிம்சோன், எப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. இவர் இந்த செய்தியை ஆரம்பிக்கிறப்ப ஒரு கேள்வியோடு ஆரம்பிக்கிறாரு. பின்னும் நான் என்ன சொல்லுவேன்? நான் எப்படி சொல்லுவேன்? ஒரு கூட்டம் மக்கள், அந்த ஒரு கூட்டம் எல்லாருமே அவர்களை பற்றி நான் சொன்னால் காலம் போதாது, நேரம் போதாது, எழுத பக்கம் போதாது. ஆனால் சுருக்கமாக அவர்களை பற்றி சொன்னால் அவர்களை பற்றி என்ன சொல்லலாம்? 33 சொல்லுகிறது, அவர்கள் விசுவாசத்திலே ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாயை அடைத்தார்கள். இது எல்லாரும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வார்த்தை மேட்ச் ஆகுது. இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு தலைவருக்கும் ஒவ்வொரு காரியம் நடந்ததை சொல்லுது. அடுத்த வசனம் சொல்லுது, அக்கினியின் உக்கிரத்தை அவிழ்த்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள். இதுவும் அவர்களுக்கு நடந்த அற்புதத்தை சொல்லுது. ஆனால் அடுத்த வரி சொல்லுகிறது, பலவீனத்தில் பலன் கொண்டார்கள். இதுதான் கொஞ்சம் யோசிக்கிற, எங்கேயோ நம்முடைய வாழ்க்கையில ஒட்டுகிற ஒரு வரியா இருக்கிறது. இவ்வளவு விசுவாசம் உள்ளவர்கள் பலவீனத்தில் பலன் கொண்டார்களே, அது எப்படி? அதை விவரித்து சொன்னால் காலம் போதாது. அது எப்படி? அவர்களை பற்றி எழுதினால் காலம் போதாது. அருமையானவர்களே, ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு நபர் 32ஆம் வசனத்தில் கிதியோன், பாராக், சிம்சோன், எப்தா, தாவீது, சாமுவேல் என்ற பலரில் இன்று ஒரே ஒரு நபரை பற்றி உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். அவன் பேர் கிதியோன். ஏனென்றால் இந்த 2 வசனங்கள் தள்ளி சொல்லுகிற ஒரு வார்த்தை அந்த மனுஷனுக்கு பொருந்துகிறது.
பலவீனத்தில் பலன் கொண்டார்கள். என்ன பலவீனம்? எப்படி பலன் கொண்டார்? அதிலும் யுத்தத்தில் வல்லவர்கள் ஆனார்கள். அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். பலவீனர், ஆனா ஜெயிச்சாங்க, பலம் கொண்டாங்க, முறியடிச்சாங்க அப்படின்னு சொல்லுது. இன்னைக்கு இந்த கூட்டத்திலிருந்து பலவீனத்தில் பலன் கொண்ட ஒரு நபரை பற்றி உங்களோடு கூட சுருக்கமாய் பேச போகிறேன். அவன் பெயர் கிதியோன். கிதியோன் என்றால் வெட்டுகிறவன் என்று பொருள். இந்த கிதியோனை பற்றி இந்த ஒரு வசனத்தில் பல தலைவர்களோடு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் இவன் ஒரு நியாயாதிபதி. இந்த நியாயாதிபதியை பற்றி நியாயாதிபதி புத்தகத்திலே வாசிக்கலாம். நியாயாதிபதிகளின் புத்தகம் இஸ்ரவேல் தேசத்தை பற்றியும் இஸ்ரவேல் மக்களை பற்றியும் இஸ்ரவேலை ஆண்ட தலைவர்களை பற்றியும் கூறுகிறது. நியாயாதிபதிகளின் புத்தகத்தில் 12 நியாயாதிபதிகள் இருக்கிறார்கள். இந்த 12 நியாயாதிபதிகளும் தேவனால் தெரிந்தெடுத்து ஜனங்களுக்கு தலைவனாய் ஆண்டவர் பயன்படுத்தியவர்கள். இந்த 12 நியாயாதிபதிகளை பற்றி நியாயாதிபதிகளின் புத்தகம் முழுவதிலும் வாசிக்கலாம். இந்த 12 பேரில் 5வது நபர்தான் கிதியோன், 5வது நியாயாதிபதி. இவனை பற்றி 3 அதிகாரங்கள் தான் அந்த புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், 8ஆம் அதிகாரம். நியாயாதிபதிகள் புத்தகத்தில் பல நியாயாதிபதிகள் இருக்கிறார்கள். ஆனால் எல்லாரையும் பற்றியும் விரிவான செய்திகள் சொல்லப்படவில்லை. கிதியோன், சிம்சோன் இவர்கள் 2 பேரையும் பற்றி தான் நீளமான செய்திகள், அதிகமான செய்திகள் புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நியாயாதிபதி புத்தகம் முழுவதிலுமே நியாயாதிபதிகளை பற்றி வாசிக்கும் பொழுது இந்த கிதியோனை பற்றி தான் அதிகமான அதிகாரங்களும் செய்திகளும் நிகழ்ச்சிகளும் உள்ளே இருக்கின்றன. Just 3 chapters. Judges 6, Judges 7, Judges 8. Judgesல இந்த நியாயாதிபதியான கிதியோன். கிதியோன் என்றால் வெட்டுகிறவன் என்று பொருள். இவனுக்கு எருபாகால் என்ற சிறப்பு பெயரும் உண்டு. காரணம், பாகாலின் கோயிலை இவன் வெட்டி வீழ்த்தியவன், மேடைகளை அகற்றியவன். தன் சொந்த தகப்பன் கட்டிய மேடைகளை, பாகாலின் விக்கிரக கோட்டைகளை இரவோடு இரவாய் வெட்டியதால் எருபாகால் என்று பெயரும் இவனுக்கு வந்தது. சரி, இவ்வளவு சிறப்புக்குரியவன் என்ன செய்தான் என்பதுதான். அருமையானவர்களே, பலவீனத்தில் பலன் கொண்டார்கள் என்று வாசித்தோமே, அதுதான் இவனுக்கு பொருந்தும். A weak man becoming a winning man. ஒரு பலவீனமான மனுஷன் எப்படி பலமுள்ள மனுஷனாய், வெற்றி கொண்ட மனுஷனாய் மாறினான் என்பதற்கு இவனுடைய வாழ்க்கை உங்கள் ஒவ்வொருவருக்கும் உதாரணமாய் சாட்சியா இருக்கிறது. இவனுடைய வாழ்க்கை உங்களுடைய பலவீனத்தையும் தூக்கிவிடும், தூக்கி நிறுத்தும், உங்களையும் மாற்றிவிடும். காரணம், நம்முடைய பலவீனங்களை பற்றி வேதாகமம் பல இடங்களிலே சொல்லி இருக்கிறது. உதாரணமாய் ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்தால், நாம் பலவீனராய் இருக்கும் பொழுதே கிறிஸ்துவானவர் நமக்காக மரித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 8:26 வாசித்தால், நாம் பலவீனமாய் இருக்கும் பொழுது ஆவியானவர் தாமே நமக்காக பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறார் என்று நம்முடைய பலவீனத்தை பற்றி, அதிலே உதவி செய்கிற ஆவியானவரை பற்றி வேதம் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, 2 கொரிந்தியர் 12:9 வாசித்தால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லுகிறார். விசுவாசிகள் பலவீனம் படுகிறவர்களா? படுகிறவர்கள். உங்க வாழ்க்கையில எவ்வளவு பலவீனங்கள் இருக்கும். சரீர பலவீனம் இருக்கும், சிந்தையில பலவீனம் இருக்கும், வாழ்க்கையில தோல்வி இருக்கும். சிந்தையில உங்களுக்கு டிப்ரெஷன் இருக்கலாம்,
உங்களுடைய தோல்விகளால அழுத்தப்பட்டிருக்கலாம், நீங்க விழுந்த இடத்திலிருந்து எழும்ப முடியாம இருக்கலாம், பல பலவீனங்கள் உங்களில வாசம் பண்ணுகிறது. இப்படிப்பட்ட பலவீனங்களில் எப்படி பலன் கொள்ளுவது? இந்த விசுவாச வீரர்களின் பட்டியலில் கிதியோன், பாராக், எப்தா, தாவீது, சாமுவேல் என்ற பெரிய கூட்டம் இருக்கிறது. அதில் ஒருவனை பற்றி எப்படி அவன் தன்னுடைய பலவீனத்தில் பலன் கொண்டான் என்பது. இவனை பற்றி அதிகம் பார்த்தால், he was a weak man. கிதியோன் ஒரு பலவீனன். he was a fearful man, ஒரு பயந்த மனிதன். he was a doubtful man, சந்தேகப்படுகிறவன். இது மூணுமே அவனுடைய அடையாளமா இருந்துச்சு. weak person, fearful person, doubtful person. இது மூணுமே உங்க வாழ்க்கையில இங்கும் அங்குமா வந்து போகும். பல நேரங்கள்ல உங்களால முடியாது, நீங்க ரொம்ப தனியா இருக்கிறீங்க, உங்களுடைய தனிமை, உங்களுடைய பலவீனம் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை சுத்தி சுத்தி வருது. சில நேரங்கள்ல டிப்ரெஷன் உங்களை ஆளுது, பயம் உங்களை ஆட்கொள்ளுது, கவலை உங்களுக்குள்ள வருது, உங்களால செய்யவே முடியாது என்ற ஒரு இடத்துக்கு நீங்க தள்ளப்படுறீங்க. the last -0ல நிக்கிற ஒரு சிலர் இங்க உண்டு. இதுக்கு மேல உங்களால முடியாது, நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன், நான் ரொம்ப களைச்சிட்டேன், என்னால முடியாது, நான் பயந்துட்டு இருக்கிறேன், இனி என்ன நடக்கும்னு. எதிர்காலத்தை குறிச்சோ என்னுடைய வாழ்க்கையின் அடுத்த படியை குறிச்சோ ஒண்ணுமே எனக்கு உதிக்கல. பட் ஐ எம் ட்ரஸ்டிங் காட், நான் தேவனை நம்புறேன் அப்படின்ற ஒரு நபரா இருந்தா, ப்ளீஸ் லிசன் லிசன் திஸ் மேன் லைக் யூ. his name is Gideon. அவன் பெயர் வெட்டுகிறவன். எதை வெட்டுகிறவன்? உங்கள் பயத்தை, உங்கள் தோல்விய, உங்களுடைய கவலைய வெட்டி வீழ்த்துகிறவன். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி விசுவாசத்துல பலன் கொள்ளுவது? முதலாவது 6ஆம் அதிகாரம், ஜட்ஜஸ் சாப்டர் 6 and 7. இந்த 6ஆம் அதிகாரம் முழுவதும் கிதியோனை பற்றி பேசுகிறது. 7ஆம் அதிகாரம் முழுவதும் தேவனது தன்மையை பற்றி பேசுகிறது. 8ஆம் அதிகாரம் முழுவதும் குழப்பங்களின் மத்தியில எப்படி நிற்பது என்பதை பேசுகிறது. மிக சுருக்கமாக 3 அதிகாரத்திலிருந்து ஒவ்வொரு செய்தியை கவனிப்போம். ஜட்ஜஸ் சாப்டர் 6 என்ன சொல்லுகிறது? இஸ்ரவேல் சர்க்கம்ஸ்டன்ஸ், இஸ்ரவேலுடைய சூழல்ல கிதியோனுடைய கமிஷன், வாழ்க்கை என்ன என்ன சூழல்? 6ஆம் அதிகாரம் ஜட்ஜஸ் 6th சாப்டர். அதுல சூழ்நிலையை கவனிங்க. எதிரிகளுடைய சூழ்நிலையில எப்படி இஸ்ரவேலர் இருந்தாங்கன்னு 6ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரை. லிசன் த வேர்ட் ப்ளீஸ். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானியரின் கையில் ஒப்பு கொடுத்தார். மீதியானியரின் கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலங்களாக்கி கொண்டார்கள். ஓடி ஒளிறாங்க, மறைறாங்க, பயப்படுறாங்க, அவங்களுடைய எதிரிகள் இவங்களை விரட்டுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இஸ்ரவேலர் இருக்கிறாங்க. இஸ்ரவேலர் விதை விதைத்திருக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்து அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து விளைச்சலை எடுக்கிறாங்க. இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதைகளை ஆகிலும் வைக்காதே போவார்கள். மிருகங்களை எடுக்கிறாங்க, போயிடுறாங்க. அவர்கள் தங்கள் மிருக ஜீவன்களோடும் தங்கள் கூடாரங்களோடும் வெட்டுக்கிளிகளைப் போல் திரளாய் வருவார்கள். அவர்களும் அவர்கள் ஒட்டகங்களும் எண்ணி முடியாததாய் இருக்கும். எண்ணி முடியல ராணுவம், எதிரிகள். இந்த பிரகாரமாக தேசத்தை கெடுத்துவிட அதிலே வருவார்கள். இப்படிதான் வருவாங்க எதிரிகள். எப்படி வராங்க போறாங்களா? பெரிய திரள் கூட்டம், அவர்களுடைய மிருகங்கள், அவர்களுடைய விதைகள், நிலங்கள், விளைச்சல்கள் எல்லாத்தையும் வாரிட்டு போயிடுறாங்க. இவங்களால ஒண்ணுமே செய்ய முடியல. கை கட்டி நிக்கிறாங்க, இல்ல பதுங்கி வாழ்றாங்க, ஓடி ஒளிறாங்க. என்ன செய்யறதுன்னே தெரியாத ஒரு சூழ்நிலையில
கர்த்தருடைய பிள்ளைங்க இருக்கிறாங்க. அப்புறம் இப்படி மீதியானியராலே இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். இங்கதான் வேலை தொடங்குது. லிசன், 3 காரியத்தை கவனிங்க. இட் வாஸ் a great poverty. அவங்க சேர்த்து வச்சதெல்லாம் எடுத்துட்டு போயிடுறாங்க. கையில ஒண்ணும் இல்லை. பெரிய தரித்திரம், பெரிய வறுமை, பெரிய இழப்பு. அது மட்டும் இல்லை, இட் வாஸ் a great persecution. எதிரிகள் ராணுவம் மணல் அத்தனையா இருக்குது, ஒட்டகங்கள்ல வர்றாங்க. அப்போ ராணுவம் ஒட்டகங்கள்ல வந்தது என்பது இங்கதான் முதல் முறையா சொல்லுது. வழக்கமா ராணுவம் குதிரைகள்ல வருவாங்க, இங்க ஒட்டகங்கள்ல வந்தாங்கன்னு சொல்ற இடம் இங்கதான் ஃபர்ஸ்ட் டைம். அப்போ திரள் கூட்ட ஒட்டகங்கள் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு முன்னால தேவ பிள்ளைகள் பயந்து பலவீனத்தோடு நடுங்கி இருந்தாங்க, அழுத்துறாங்க, எழும்ப முடியல. 3வது பவர்லெஸ்னஸ். இட் வாஸ் a பவர்லெஸ் டைம். அவங்களுக்கு பலனே இல்லை, வல்லமை இல்லை, பலன் இல்லை, வசதி இல்லை, எழும்ப முடியல. ஏன்னா அவங்க அழுத்தப்பட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இன்னைக்கு நீங்க இருக்கிறீங்களா? உங்கள அநேகர் இப்படிப்பட்ட சூழல்ல இருக்கிறீங்க. யுவர் பாவர்ட்டி, யுவர் persecution, யுவர் டிப்ரெஷன், யுவர் பவர்லெஸ். உங்களுடைய சக்தி போயிடுச்சு உங்களை விட்டு. இப்ப யோசிக்க முடியல, திங்க் பண்ண முடியல, லிமிட் ஆயிடுச்சு, அங்கேயே நிக்கிறீங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல பலவீனரா ஃபீல் பண்றீங்களே, எழும்பி எப்ப நிக்கிறது? பலவீனத்தில் பலன் கொள்ளுவது எப்படி? இதே மாதிரி சூழல் பலருக்கு இருக்குது. உங்கள அநேகர் பணத்தை இழந்திருக்கீங்க, உங்கள ஒரு சிலர் வேலை இழந்தீங்க, உங்கள அநேகர் சுகத்தை இழந்திருக்கிறீங்க, வெற்றியை இழந்திருக்கிறீங்க, அமைதியை இழந்திருக்கிறீங்க, உங்க பிள்ளைகளுடைய பரிசுத்தத்தை இழந்திருக்கிறீங்க, ஒரு சிலருடைய விசுவாசத்தை இழந்திருக்கிறீங்க. இப்போ உங்களுடைய டிப்ரெஷன் லெவல் மைனஸ்ல இருக்குது, ஃபெய்த் லெவல் அதுக்கு கீழே இருக்குதா? எழும்ப முடியல. விசுவாசத்தில் பலன் கொள்ளுவது எப்படி? இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல உங்களுடைய பிரச்சனையை எங்க சொல்லணும்னா இங்க சொல்றாங்க, அவர்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். தி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கிதியோனுடைய லைஃப்ல ஜனங்கள் ஒரு காரியத்தை கையில வச்சிருந்தாங்க. அவங்களுக்கு இருந்த ஒரே தஞ்சம் கர்த்தரை நோக்கி பார்க்கறதுதான். சிறுமைப்பட்ட பொழுது, அழுத்தப்படும் பொழுது, டிப்ரெஷன்ல இருக்கும் பொழுது, அப்ரெஷன்ல இருக்கும் பொழுது உங்களுடைய பிரஷர் என்னவா இருக்கும்ன்றத யோசிங்க. வாழ்க்கையில் அங்கிருந்து எழும்ப முடியுமா? உங்க மூளை சொல்லுது முடியாது, இதுக்கு மேல வாழ முடியாது, இதுக்கு மேல உன்னால ஒன்றும் செய்ய முடியாது, இதுக்கு மேல நீ என்ன செஞ்சாலும் பலிக்காது, இதுக்கு மேல நீ ஏறியே வர முடியாது அப்படின்னு சொல்லுது. உங்களை சுத்தி இருக்கிறவங்க சொல்றாங்க, நீங்க அவ்வளவுதான், உங்க லைஃப் அவ்வளவுதான், உங்களுடைய டார்கெட் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுது. ஆனால் இந்த இஸ்ரவேலர் தேவனை நோக்கி முறையிட்ட பொழுது தேவன் என்ன செஞ்சாரு? 8ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அவர்களுக்கு அனுப்பினார். முதல்ல அவங்க பண்ண ஜபத்தினால ஒரு ப்ராஃபட் அனுப்புறாரு. மறுபடியும் அவங்க பண்ண ஜபத்தினால ஒரு தேவதூதன் அனுப்பப்படுறாரு. 11th வேர்ட், அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேசியனான யோவாசின் ஊராகிய ஓப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். தூதனும் இறங்கி வந்துட்டாரு. ஸ்டெப் பை ஸ்டெப். 12ஆம் வசனம், கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடே இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார்.
அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். அதற்கு கர்த்தர், நான் உன்னோடே கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானரை முறியடிப்பாய் என்றார். ஆண்டவர் சொல்ற வார்த்தையை பாருங்க. முதல்ல அழைக்கிறாரு, அழைப்பு இருக்குது. பராக்கிரமசாலியே, பயப்படாத, நீ வீக்குன்னு நினைக்காத, ஏன்னா நீ போர் அடிச்சுட்டு இருக்கிற. பராக்கிரமசாலியே அப்படின்னு கூப்பிடுறாரு. தேவன் நம்மளை பார்க்கிற மாதிரி நம்மளை பார்க்கறது இல்லை. தேவன் நம்மளை எப்பொழுதுமே பார்க்கிறப்ப வீக் பர்சனா பார்க்கல, பராக்கிரமசாலியாவே பார்க்கிறாரு. அல்லேலூயா. காட் உங்களை எப்படி பார்க்கிறாரு தெரியுமா? ஒரு நாளும் தேவன் உன் பலவீனத்தை பார்த்து உனக்கு உதவி செய்ய வரல. நாம் பலவீனராய் இருக்கையிலே கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரிச்சாராம். பாருங்க, அவருக்கு தெரியும் யூ ஆர் எ வீக் மேன், யூ ஆர் எ வீக் பர்சன், நீ ரொம்ப பலவீனன்னு தெரியும். அப்படி தெரிஞ்சும் கிறிஸ்துவானவரை அனுப்பி இந்த பலவீனனுக்காக கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டாராம். பலவீனத்தில் பலன் எங்கிருந்து வருது? இந்த கிறிஸ்துவிலிருந்து வருது. அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்று நம்முடைய துக்கங்களை சுமந்தார். பாருங்க, பலவீனத்துல எப்படி பலன் கொள்ள முடியும்? உங்களை அழைச்ச ஒரு தேவன் இருக்கிறாரா, ஆண்டவராகிய இயேசு. அவர் உங்களை பராக்கிரமசாலியா வைக்கணும்ன்றத எப்பவுமே நினைக்கிறாரு. இந்த இடத்துல 6ஆம் அதிகாரத்துல கர்த்தருடைய தூதன்னு சொல்லப்படுது இல்ல, இத கிறிஸ்துவின் முன் தரிசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. தியாலஜியன்ஸ் என்ன சொல்றாங்க? பழைய ஏற்பாட்டுல கிறிஸ்துவானவர் தரிசனமானது இப்படிதான் பேசினாரு, இங்க தூதனானவர் இப்படிதான் பேசினாருன்னு. அப்போ கிறிஸ்துவானவர் உங்களை எப்ப பார்த்தாலும் பராக்கிரமசாலியா பார்க்க விரும்புறாரு, வீக் பர்சனா பார்க்கல. கிதியோன் சொல்றான், ஐயோ ஆண்டவரே, எங்க ஆண்டவரே அற்புதம், எங்க ஆண்டவரே முற்பிதாக்களுக்கு நடந்தது, எங்க வீட்டுல நான் ரொம்ப சின்னவன், எங்க கோத்திரத்துல நான் ரொம்ப சின்னவன், எங்க கோத்திரம் சின்ன கோத்திரம், எங்க வீடு சின்ன வீடு, என்னுடைய காரியங்கள் எல்லாம் ரொம்ப சிறுசா இருக்குது, நான் ரொம்ப வீக் ஆண்டவரே. அவர் சொல்றாரு, பராக்கிரமசாலியே, உன்னை அனுப்புறது நான் அல்லவா அப்படின்னு நினைச்சின்னா உன்னுடைய சோர்வுல இருந்து நீ எழும்பிக் கொள்வ. இங்க பாருங்க, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. 14ஆம் வசனத்தை கவனிங்க. அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, நீ இஸ்ரவேலின் மீதியானர் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா அப்படின்னு நினைச்சா உங்க சோர்வு உங்களை விட்டு எழும்பி பலன் கொள்ள முடியும். இந்த தூதரானவர் கிறிஸ்துவுக்கு சமமானவர். இந்த கிறிஸ்துவானவர் உங்களுக்காக மரணத்தை ஜீவனை சந்தித்தவர், ஜீவனை விட்டவர். அதனாலதான் நாம் பலவீனர்களா இருக்கையில கிறிஸ்து நமக்காக மரிச்சாரு. நாம் பலவீனரா இருக்கையில பரிசுத்த ஆவியானவர் வேண்டுதல் செய்யறாரு, உன்னுடைய பலவீனத்துல பலன் விளங்கும்னு சொன்னாரு. அப்போ கிதியன்ஸ் கமிஷன் என்னன்னா, நீ வாப்பா, நான் பாத்துக்கிறேன், நீ வாப்பா, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். அவருடைய அழைப்பு, அவருடைய வாக்களிப்பு, அவருடைய அன்பளிப்பு எல்லாமே இதுக்குள்ள இருக்குது. கிதியன் சொன்னாரு, என்னால முடியாதுன்னு. ஆண்டவர் சொன்னாரு, நீ வானாரு. கிதியன் சொன்னாரு, என்னுடைய கோத்திரம் ரொம்ப சின்னதுன்னு. ஆண்டவர் சொன்னாரு, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா, நான் உன் கோத்திரத்தை விட பெரியவன் அப்படின்னு சொன்னாரு. கிதியன் சொன்னாரு, நான் எம்மாத்திரம் அப்படின்னாரு. ஆண்டவர் சொன்னாரு, நான் உன் கூட இருப்பேன், உன்னை ஜெயிக்க வைப்பேன், மீதியானரை ஜெயிப்பாய் அப்படின்னு சொன்னாரு. அருமையானவங்களே, உங்களுடைய விசுவாசம் குறையும் பொழுது, உங்களுடைய சோர்வுகள் அதிகரிக்கும் பொழுது, உங்களுடைய பக்தி உங்களை தளரும் பொழுது, நீங்கள் தடுமாறும் பொழுது, உங்களுடைய விசுவாசம் மைனஸில் நிற்கும் பொழுது திரும்ப எழும்ப முடியுமானால், தோ கிதியோனை எழுப்பியவர் உன்னையும் எழுப்ப வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, என்னுடைய பலவீனத்துல என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே,
என்னுடைய சுகவீனத்துல என்னை சுகப்படுத்துங்க ஆண்டவரே, என்னுடைய சோர்வுல என்னை உற்சாகப்படுத்துங்க ஆண்டவரே, என்னுடைய வீழ்ச்சியில என்னை நிற்க வைங்க ஆண்டவரே. கர்த்தர் அதை செய்ய வல்லவரா இருக்கிறார். He will do again. It will happen to you again. கிதியோன் இவ்வளவு சூழ்நிலையில எப்படி போறதுன்னு யோசிக்கிறார். இதே அதிகாரத்துல கிதியோனுக்கு ஒரு டவுட் வருது. ஆண்டவரே, நீங்க தான் என் கூட பேசுனீங்கன்னா நான் செத்துருவேன் ஆண்டவரே அப்படின்றாரு. அங்க பயப்படுறாரு. 23ஆம் வசனம் சொல்லுது, அதற்கு கர்த்தர் உனக்கு சமாதானம், பயப்படாதே. பாருங்க, பயப்படுறவர், நீ சாவதில்லை என்று சொன்னார். ஃபியர்ஃபுல் மேன், முதல்ல டவுட்ஃபுல் மேன், இப்ப ஃபியர்ஃபுல் மேன். இவர் இல்ல என்ன பேசினாலும் ஒவ்வொரு ஸ்டெப் மூவ் ஆனதுமே அங்க பயப்படுறவர். உங்கள அநேகர் இப்படி இருப்பீங்க. ஒரு காரியத்தை செஞ்ச பிறகு அடுத்த காரியத்தை யோசிப்பீங்க, பயப்படுவீங்க. ஒரு காரியம் நடந்த பிறகு அப்படியே உங்களுக்கு சந்தோஷம்தான், ஆனால் அடுத்த காரியத்தை நினைச்சு பயப்படுவீங்க, யோசிப்பீங்க, பயப்படுவீங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பிலும் இது உங்களுக்கு தொடர்ச்சியா இருக்குது. ஒரு வெற்றி உங்களுக்கு வந்துச்சு, அது எக்ஸாம்ல வந்த வெற்றி. ஆனால் அடுத்த எக்ஸாமை குறித்து பயப்படுவீங்க. ஒரு இடத்துல நிற்பீங்க, கர்த்தர் உங்களுக்கு செஞ்ச அற்புதத்தை ஞாபகம் வரும், ஆனால் உங்க எதிரில் இருக்கிற அந்த பெரிய சவாலை நினைச்சு பயப்படுவீங்க. எல்லாருக்குள்ள இந்த பயம் அவ்வப்பொழுது வந்து போய்கிட்டே இருக்குதா? இதே மாதிரி ஒரு மனுஷனா தான் கிதியோன் இருந்தாரு. ஆண்டவர் சொன்னாரு, நான் உன்னை அனுப்புறேன், நீ ஜெயிப்ப வானாரா. இப்ப கிதியோன் சொல்றாரு, ஆண்டவரே, நான் ஒரு தடவை உங்களை டெஸ்ட் பண்ணிக்கிறேன், நான் உங்களை பார்த்துட்டேன், நீங்க வந்ததுக்கு ஏதாயிலும் நீங்க சாப்பிட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்கன்னாரு. தூதனானவர் வெயிட் பண்றாரு. இவர் போய் சமைச்சு கொண்டு வந்ததை தூதனானவர் அவருடைய கோலில் தொட்டு அதை பட்சிக்கிறாரு. உடனே இவன் சொல்றான், ஐயோ, நான் தேவ தூதனை கண்டேன், நான் செத்துருவேன்றான். உடனே ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே, நீ சாவதில்லைன்னு. இங்க பயப்படுறாரு. இன்னொரு இடத்துல இதே அதிகாரத்துல கிதியோனு இன்னொரு டெஸ்ட் பண்றான். ஆண்டவரே, ஆண்டவரே, நீங்க ஏன் கூட பேசினது உண்மைனா இன்னைக்கு ராத்திரி நான் தோலை இங்க போடுவேன், பனி பெய்யும் பொழுது பனி தோல் மேல் மட்டும் பெய்யணும், நிலத்துல பனி பெய்யக்கூடாது. அன்னைக்கு ராத்திரி அப்படி நடந்துச்சுயா? மறுபடியும் சொல்ற, ஆண்டவரே, ஆண்டவரே, இன்னும் ஒரு விசை ஆண்டவரே உம்மை செக் பண்ணிக்கிறேன், எனக்கு டவுட்டா இருக்குது ஆண்டவரே, இன்னைக்கு ராத்திரி பனி எல்லா இடத்துலயும் பெய்யணும், ஆனா நான் போட்டிருக்கிற அந்த தோலில் பனி விழக்கூடாது. அன்னைக்கு அதே மாதிரி அவன் சொன்ன மாதிரி கேட்ட மாதிரி நடந்துச்சு. அப்பவும் இவன் பயப்பட்டான், அப்பவும் டவுட் பட்டான். பலவீனத்தில் பலன் கொண்டாங்கன்னு வாஸ்துமே. இந்த கிதியோன் தான் ரொம்ப வீக் பர்சனா இருக்கிறாரு. அவனை பார்த்து தேவன் பராக்கிரமசாலியேனாரு. ரொம்ப வீக் பர்சன் மட்டும் இல்ல, டவுட்ஃபுல் பர்சனா இருந்தாரு. எல்லாத்துக்கும் டவுட்டு. கடவுளை டெஸ்ட் பண்றாரு, டெஸ்ட் பண்றாரு, டெஸ்ட் பண்றாரு. இந்த டெஸ்ட் கடவுளுக்கு பண்ற டெஸ்ட் இல்ல, நம்ம ஃபெய்த்துக்கு பண்ற டெஸ்ட். பல நேரங்கள்ல நமக்கு விசுவாசம் இருக்குதா இல்லையான்றது டெஸ்டிங் நடக்குது பாருங்க. நமக்கு தான் டெஸ்ட் தேவையா இருக்குது, ஆனால் நாம கடவுளை டெஸ்ட் பண்றோம். ஆண்டவரே, இதை உம்மால செய்ய முடியுமா? ஆண்டவரே, இதை நீங்க எனக்கு செய்வீங்களா? நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன் ஆண்டவரே, இதுக்குள்ள செய்வீங்களா? பல நேரங்களில் கடவுளை டெஸ்ட் பண்ணி இருக்கிறோம்ல. இன்னும் ஒரு சிலர் ஸ்டெப்பு மேல போய், நீங்க இதை செஞ்சாதான் கடவுள், இல்ல அப்பதான் நான் உங்களை நம்புவேன், அப்பதான் நான் கோயிலுக்கு போவேன், அப்பதான் நான் பைபிள் வாசிப்பேன், அப்பதான் ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றவங்களா இருக்கிறாங்க. லிசன், யூ ஆர் டெஸ்டிங் காட். காட் அதுக்காக கோவப்படல. உனக்கு தேவன் மேல விசுவாசம் வரணுமா? தேவனை டெஸ்ட் பண்றியா? டெஸ்ட் பண்ணிக்க. ஆனால் திரும்பவும் நீ ஒரு இடத்துல சோர்ந்து போற. ஏன்னா ஒவ்வொரு முறையும் நீ டெஸ்டிங்லயே டைம் செலவு பண்ணினா எப்பதான் விசுவாசிப்ப? ஆல்ரெடி யூ டெஸ்டட் மெனி டைம்ஸ். இதுக்கு முன்னால பலமுறை கடவுளை டெஸ்ட் பண்ண, சோதிச்ச, செக் பண்ண, கேட்ட, கொடுத்தாரு. மறுபடியும் மறுபடியும் ஒவ்வொன்றுத்துக்கும் சந்தேகப்படுறல்ல. யுவர் வீக்னஸ் உன்னை விட்டு இன்னும் போல, இன்னும் உள்ள இருக்குது. இந்த வீக்னஸ் உள்ள இருக்கிறதுனால உன்னால எதிரிகளை
வீழ்த்த முடியல. த சேம் ப்ராப்ளம். மீதியானர் சுத்தி சுத்தி வராங்க, சூழ்ந்து நிக்கிறாங்க, சூறையாடிட்டு போறாங்க, எல்லாத்தையும் இழக்கிற, அப்படியே நிக்கிற, உன்னால மேல வர முடியல. ஈவன் இட்ஸ் இன் யுவர் மினிஸ்ட்ரி, ஈவன் இன் யுவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப், உன்னுடைய பர்சனல் லைஃப், அப்படியே தான் நிக்கிற, மேல வர முடியல. கிடியான் வாஸ் a doubtful man. 6ஆம் அதிகாரம் அவனுடைய சந்தேகம் எல்லாம் தீர்ந்துருச்சு. நம்பர் 2, 7ஆம் அதிகாரம் சொல்லுது God's கண்டிஷனை சொல்லுது. ஸோ 6th சாப்டர் முழுசும் கிதியனுடைய வீக்னஸ், கிதியனுடைய டவுட், கிதியனுடைய ஃபியர் எல்லாத்தையுமே சொல்லுது. ஆனால் 7th சாப்டர் சொல்லுது, கிதியன், காடை செக் பண்ணிட்டியா? நீ கேட்டதெல்லாம் கொடுத்துட்டுனா, நீ எனக்கு பலிபீடம் கட்டினே, எகோவா ஷாலோன்னு பேர் வச்ச, நீ பாகால் பலிபீடத்தை உடைச்ச, ஜனங்கள்லாம் உனக்கு எருபாகேல் அப்படின்னு பேர் வச்சாங்க. Okay, everything's okay. Now let me work, man. Let me work. 7ஆம் அதிகாரம் சொல்லுது ஆண்டவர் எப்படி எதிரிகளை வீழ்த்தினார், ஜெயிக்க வச்சார் என்பதை சொல்லுது. இந்த பகுதிகளை நீங்க படிக்கிறப்ப நிதானமா படிக்கணும். ஏன்னா ஒவ்வொரு சாப்டருக்குள்ளும் செய்திகள் சங்கிலி போல இருக்குதா. கிதியோனுடைய வாழ்க்கையில தேவனுக்கும் கிதியோனுக்கும் நடக்கிற நிகழ்ச்சிகள் எல்லாம் நமக்கும் தேவனுக்கும் நடக்கிற நிகழ்ச்சிகள் போலதான் இருக்குது. கிதியோன் வாழ்க்கையில சந்திச்ச தோல்விகள், பார்த்த காரியங்கள், இழந்த இழப்புகள், பயந்த பயங்கள் எல்லாமே உன்னை போலதான் இருக்கு. நீ பயப்படுற மாதிரிதான் அவரும் பயந்தாரு, நீ யோசிக்கிற மாதிரிதான் அவரும் யோசிக்கிறாரு, நீ வீக்கா ஃபீல் பண்ற மாதிரிதான் அவரும் வீக்கா ஃபீல் பண்றாரு, நீ லோன்லியா இருக்கிறன்றது போலதான் அவரும் லோன்லினஸ் ஃபீல் பண்றாரு, உன்னுடைய தனிமை போலதான் அவரும் தனிமையா இருந்தாரு. ஒரே ஒரு காரியத்தை தான் கிதியன் செஞ்சாரு. அவர் எல்லா சூழலின் மத்தியில தேவனை பற்றி பிடித்து கொண்டார். ஹல்லேலூயா. One secret, the last secret, the last step, the last hope, the last faith, that is your God. உங்க மனுஷ பேட்டரி முழுசும் ஆயிடுச்சு, உங்க சார்ஜஸ் முழுசும் ஆயிடுச்சு, இப்போ மைனஸ்ல காட்டுது. ஒரே ஒரு தருணம், the last hope என்ன தெரியுமா? இந்த தேவன் சொன்னதை நம்பி நீ வா, பராக்கிரமசாலியே நான் உன் கூட இருக்கிறேன், பராக்கிரமசாலியே நான் உனக்கு உதவி செய்வேன், உன்னை அனுப்புறவர் நான் அப்படின்னு எப்பவுமே நினைச்சுக்கோ. உங்களுக்கு கூட இதுதான், உன்னை தெரிந்தெடுத்தவர் ஒருவர் இருக்கிறார், அவர் இயேசு, அவரை மட்டும் நினைச்சுங்க. உங்களை முன்குறிச்சவர் ஒருவர் இருக்கிறாரு, அவரை நினைச்சுக்கோ. அவர் இந்த பூமியில பிறக்கிறப்ப உன்னை முன்குறிக்கல, உன்னை தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே உன்னை முன்குறித்து இருக்கிறார். ஹல்லேலூயா. உன் பேர் அவருக்கு தெரியும், உன் வாழ்க்கை அவருக்கு தெரியும், நீ எங்க இருப்பன்னு அவருக்கு தெரியும், உன்னுடைய முழு வாழ்க்கையின் நீளமும் அகலமும் அவருக்கு தெரியும். அவர் உன்னை அறிந்திருக்கிறாரு. ஆகையினாலதான் அவர் உன்னை அனுப்பும் பொழுது அவருக்கு கீழ்ப்பணிந்து விடு. வாழ்க்கையில ஒரு டவுட்டும் இப்படி வரக்கூடாது. நான் ஏன் பிறந்தேன், எதுக்காக வாழ்றேன், எதுக்காக இந்த கஷ்டம், எதுக்காக நான் இப்படி தவிக்கிறேன், எதுக்காக எனக்கு ஆண்டவரே இந்த சோதனை அப்படி நினைக்க கூடாது. எப்பெல்லாம் அந்த நினைவு வருதோ, எப்பெல்லாம் அந்த தளர்வு வருதோ, எப்பெல்லாம் டிப்ரெஷனுக்குள்ள போறீங்களோ, எப்பெல்லாம் தனிமையை ஃபீல் பண்றீங்களோ, அப்பெல்லாம் ஒரு ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க, என்னை அழைத்தவர் ஒருவர் இருக்கிறாரு, என்னை அனுப்புகிறவர் ஒருவர் இருக்கிறாரு, என்னை பூமியில ரட்சித்து வாழ வைக்கிறவர் ஒருவர் இருக்கிறாரு. உன்னை பேர் சொல்லி அழைச்சேன்னு ஆண்டவர் சொல்றாரு. உன்னுடைய பெயரை ஜீவ புத்தகத்துல எழுதி வச்சவர் அப்படின்னு ஒருவர் இருக்கிறாரு. உனக்காக மரிச்சேன்னு சொன்னவர் ஒருவர் இருக்கிறாரு. உனக்காக ஜீவனை விட்டேன்னு சொன்னவர் ஒருவர் இருக்கிறாரு. என்னில் அன்பு கூர்ந்தவர் எல்லாவற்றையும் எனக்கு ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு பவுல் சொன்னார். என்னில் அன்பு கூர்ந்து தம்மை தாமே எனக்காய் ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொன்னாரு. அந்த வசனத்தை எப்பவுமே நினைத்துக் கொள்ளுங்கள். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவ தூதரிலும் சற்று சிறியவர் ஆக்கப்பட்டிருந்த இயேசு
மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். நம்மில் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி யாருக்காக? நமக்காக. நோ நோ, நமக்கு இல்ல, ஒருவருக்காக. ஒவ்வொருவருக்காக மரணத்தை ருசி பார்த்தவர் இருக்கிறாரு. அவர்தான் உன்னை அழைச்சாரு. அவர்தான் உன் கண்களை திறந்தவர். அவர்தான் உன் பாவத்தை மன்னிச்சு உன்னை கழுவியவர். அவர்தான் உன்னை மந்தையில சேர்த்தவர். அவர்தான் உனக்கு கிருபையை கொடுக்கிறவர். அவர்தான் உன்னை பெயர் சொல்லி நடத்துகிறவர். அருமையானவங்களே, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா அப்படின்னு கிதியோனுக்கு சொன்னது போல ஒவ்வொரு முறையும் உன்னை அழைத்தவர் நான் அல்லவா அப்படின்னு இயேசு உங்களை கேட்கிற மாதிரி நினைச்சு பாருங்க. அப்போ உங்க பலவீனத்துல எழுந்து நின்று பலன் கொள்ள முடியும். 7ஆம் அதிகாரம் சொல்லுது தேவன் என்ன பண்ணாருன்னு. பெரிய திரள் கூட்டம், எதிரிகள் படை சூழ்ந்து இருக்கிறாங்க. காட் சொல்றாரு, ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்துங்க, அவங்கள நான் யாரு தெரிஞ்சு கொள்றேனோ அவங்களெல்லாம் நீ கூட்டிட்டு யுத்தத்துக்கு போலான்னு. 7th chapter 2nd word. அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நான் மீதியானியரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்பு கொடுக்கிறதற்கு அவர்கள் மிகுதியாயிருக்கிறார்கள். என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுகிறதற்கு இடமாகும். ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கீலேயாத் மலைகளிலிருந்து விரைவாய் ஓடிப்போக கடவன் என்று. முதல்ல பயப்படுறவங்க வராதீங்க. இப்ப போர் நடக்க போகுது. இது ஒரு விசுவாச போர். இந்த போர்ல பயப்படுறவங்க, திகில அடைகிறவங்க வராதீங்க அப்படின்னு கொஞ்சம் பேரை ரிஜெக்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் கர்த்தர் கிதியோனை நோக்கி, ஜனங்கள் இன்னும் அதிகம், அவர்களை தண்ணீர் அண்டைக்கு இறங்கி போக பண்ணு, அங்கே அவர்களை பரீட்சித்து காட்டுவேன். உன்னோடே கூட வரலாம் என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோடே கூட வரக்கடவன். உன்னோடே கூட வரலாகாது என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோடே கூட வராதிருக்க கடவன் என்றார். அப்படியே அவன் ஜனங்களை தண்ணீர் அண்டைக்கு இறங்கி போக பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, தண்ணீரை ஒரு நாய் நக்கும் பிரகாரமாக அதை தன் நாவினாலே நக்குகிறவன் எவனோ அவனை தனியேயும், குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குனிகிறவன் எவனோ அவனை தனியேயும் நிறுத்து என்றார். தங்கள் கையால் அள்ளி தங்கள் வாய்க்கெடுத்து நக்கிக் கொண்டவர்களின் லக்கம் 300 பேர். மற்ற ஜனங்கள் எல்லாம் தண்ணீர் குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குனிந்தார்கள். போருக்கு போனோம். இப்போ ஒரு பெரிய கூட்டத்தை செலக்ட் பண்றாங்க. முதல்ல ஸ்கிரீனிங் நடக்குது. பயப்படுறவங்க, திகில் அடைகிறவங்க இந்த யுத்தத்துக்கு வரக்கூடாது. மீதியானியர் ரொம்ப பேர் இருக்கிறாங்க, சேனை பெருசு, மணல் மாதிரி அவங்களுடைய இராணுவம் இருக்குது. பயப்படுறவங்க நீங்க வராதீங்க, முதல்ல நின்றுடுங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல கொஞ்சம் பேர் அவுட். அடுத்த ஸ்டெப்ல வராங்க, அதுல 22,000 பேர். அதுல ஒரு குரூப் அங்க என்ன சொல்றாரு, ஓகே இது கூட ரொம்ப பெரிய கூட்டம், இந்த கூட்டத்தை வச்சுட்டு நாம் போனோம்னா யுத்தத்துல ஒருவேளை ஜெயிச்சு வரப்ப இவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, நம்மெல்லாம் ரொம்ப திரள் கூட்டமா போனோம், நம்மளால தான் ஜெயிச்சோம், நாம தான் இந்த வெற்றியை கொண்டு வந்தோன்னு சொல்லுவாங்க. இஸ்ரவேலு கேளு, நீயே எவ்வளவு வீக்கா இருக்கிற. இஸ்ரவேலு உன்னை சுத்தி எவ்வளவு பேர் 7 வருஷமா அழுத்தி இருக்கிறான், எழும்ப முடியல. உனக்கு எல்லாம் போச்சு, பொருள் போச்சு, வீடு போச்சு, நிலம் போச்சு, மிருகம் போச்சு, அமைதி போச்சு, அமைதியே இல்லை. இந்த சூழ்நிலையில இஸ்ரவேல் நான் தான், என்னாலதான் இது நடந்துச்சுன்னு நீ சொல்லுவல்ல, அதை சொல்லாதபடிக்கு நான் இன்னொன்னு செய்யறேன். இந்த 22,000 பேர்ல 10,000 பேர் கூப்பிடு. அடுத்த ஒரு 3வது ஸ்கிரீன். இப்பவும் தேவன் பார்க்கிறாரு, இது கூட அதிகம்தான். எதிர திரள் கூட்டம் இருக்குது, செலக்ஷன் இல்ல, குறைஞ்சுக்கிட்டே போகுது. காட்ஸ் பிளான் இல்ல, ஆல்வேஸ் டிஃபரண்ட். யுவர் பிளான் இஸ் நாட் ஈக்குவல் டு காட்ஸ் பிளான். இஸ்ரவேல் என்ன நினைக்குது, நம்ம பெருசா திரளா கூட்டமா போனா ஜெயிச்சிடலான்னு. காட் சொல்றாரு, நோ 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 நோ, உன்னால இது முடியாது, பயப்படுறோம் எல்லாம் போயிடு. ஓகே, நெக்ஸ்ட் லெவல்ல நோ நோ 22,000 வேண்டாம். நெக்ஸ்ட் லெவல்ல 10,000 செலக்ட் பண்ணு, அந்த ரிவர் கிட்ட அனுப்பு, அவங்க போட்டோம். நான் யாரை செலக்ட் பண்றேனோ
அவங்கள செலக்ட் பண்ணு. நதியில நிக்கிறாங்க 10,000 பேர்ல. அதுல ஒரு கூட்டம் முழங்கால் போட்டு தண்ணிய குடிக்குது. இன்னொரு கூட்டம், சிறு கூட்டம், முழங்கால் போடல. அவங்க தண்ணீரை கைகளில அள்ளி குனியாம மேலேயே பார்த்துட்டு அவங்க தண்ணீரை நாய் குடிக்கிறது போலவே குடிச்சாங்க. ஏனென்றால் இவர்கள் எதிரிகளின் மேல ரொம்ப கவனமா இருந்தாங்க, எச்சரிக்கையா இருந்தாங்க. இந்த 300 பேரை செலக்ட் பண்ணு அப்படின்னு தேவன் சொல்றாரு. லிசன் த ஆக்ஷன். மெஜாரிட்டியை பார்த்து தேவன் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதே இல்லை. எல்லாரும் சொல்லிட்டாங்க, அதனால நானும் சொல்றேன்னு தேவன் சொன்னதில்லை. நான் சொல்றத யார் செய்யறாங்களோ அது ஒரு நபரா இருந்தாலும் தேவன் அவன் பக்கம் நிக்கிறவரா இருக்கிறாரு. அந்த ஒரு நபர் நீயா இருந்தா தேவன் உன் பக்கம் நின்னுடுவார். உங்க வீட்டில் இருக்கிற 10 பேர் 20 பேரை குறிச்சு யோசிக்காத. ஜஸ்ட் ஒன் மேன், ஒன் உமன். நீங்கள் ஆண்டவருக்கு சித்தம் செய்யற விருப்பம் உள்ள ஆளா இருந்தா தேவன் உன் பக்கம் சேர்ந்துருவாரு, உன் பக்கம் நின்னுடுவாரு, உன் முகத்தை பார்ப்பாரு. 300 பேர் என்ன பண்ணாங்க? குனிஞ்சி தண்ணியை குடிக்கல. இந்த பகுதி படிக்கிறப்ப உங்களுக்கே புரியாது எதுக்காக இவங்க அப்படி தண்ணி குடிச்சாங்கன்னா, they are very very careful people. அவங்க இல்ல எதிரிகள் வருவாங்களான்னு பார்த்து தண்ணி குடிக்கிற நேரத்தில் கூட எதிரி வந்துருவானா அப்படின்னு நினைச்சு குனியாம கைகளில் அள்ளி அவங்க மேல பார்த்துக்கிட்டே குடிக்கிறாங்க. எதிரிகள் வந்தா எச்சரிக்கையா இருக்கணும்னு. அந்த அளவுக்கு கேர்ஃபுல்லா இருக்கிற 300 பேரை காட் செலக்ட் பண்றாரு. இந்த 300 பேர் தான் யுத்தத்துக்கு போறாங்க. நாம நினைக்கிற மாதிரி நடக்கல. நீங்க நினைக்கிற மாதிரி நடக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனா அது நடக்கல. ரொம்ப பேர் லைஃப்ல எங்க தப்பு பண்றீங்க தெரியுமா? நீங்க நினைச்சதுதான் நடக்கணும்னு ட்ரை பண்றீங்களே, அது நடக்காத போனப்ப டிப்ரெஷன்ல போயிடுறீங்களே. அப்பதான் பலவீனம் வந்துடுது, எழும்ப முடியல. பலவீனத்தில் பலன் கொள்ளுவது எப்படி? யூ ஆர் a believer. நீ கர்த்தருடைய பிள்ளை. நீ நினைக்கிறது தான் நடக்கணும்னு நினைக்க கூடாது. கர்த்தர் நினைக்கிறது தான் உன் வாழ்க்கையில நடக்கணும்னு நினைக்கணும். அதனாலதான் எப்பவுமே பிதாவே உம்முடைய சித்தம் ஆக கடவுது அப்படின்னு ஜெபம் பண்ண வேண்டியது இருக்குது. பிதாவே உம்முடைய சித்தமாக கடவுது. இயேசுவானவர் திரும்ப திரும்ப அதை ஜெபம் பண்றாரு கெத்செமனே தோட்டத்துல. பிதாவே என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. ஃபர்ஸ்ட் பிரேயர், செகண்ட் பிரேயர், தேர்ட் பிரேயர், பிரேயர் ஆஃப்டர் பிரேயர் காட்ஸ் வில் தான் டார்கெட்டா இருந்துச்சு. அருமையானவங்களே, இதுதான் உங்க வாழ்க்கையில நீங்க நினைக்கிறபடி நடக்கலன்னா கவலைப்படாதீங்க. கர்த்தர் நினைக்கிறபடி நடந்தா சந்தோஷப்படுங்க. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க நினைக்கிறது தான் என் வாழ்க்கையில நடக்கணும் ஆண்டவரே. நான் நினைக்கிறத விட நீங்க நினைக்கிறது தான் ஆண்டவரே நினைக்குது. அருமையானவங்களே, கர்த்தர் நினைக்கிறது உங்க வாழ்க்கையில நடக்கணும். வாலிப பிள்ளைங்களே, தேவன் விரும்புறதுதான் உன் விருப்பமா இருக்கணும். தேவன் செலக்ட் பண்றதுதான் உன் செலக்ஷனா இருக்கணும். தேவன் எதை வாஞ்சிக்கிறாரோ அதுதான் நீ வாஞ்சிக்கிறதா இருக்கணும். நீ ரொம்ப தொந்தரவு பண்ற தேவனை, வாதாடுற, முட்டி மோதி கேட்கிற, ஒன்னும் நடக்கல. தேவனுடைய கைகளை முறுக்கி நீ எதையும் வாங்க பழகாதே. கைய முறுக்கி கேட்டு, உபவாசம் பண்ணி கேட்டு, அழுது புலம்பி கேட்டு, ஒத்த கால்ல நின்னு நோ நோ, ஸ்டாப் இட், ஸ்டாப் இட். அவர் உனக்கு கொடுக்கணும்னு சித்தம் கொண்டா நீ கேட்பதற்கு முன்பே அவருக்கு தெரியும் இதுதான் உனக்கு வேணும்னு. அதை கொடுத்துருவாரு, கொடுத்துருவாரு. அவருக்கு தெரியும் நீ என்ன உடுத்தணும், நீ என்ன சாப்பிடணும், உனக்கு தேவை என்ன, இன்றைய தேவை என்னன்னு அவருக்கு தெரியும். அதனாலதான் ஜெபம் பண்ணும் பொழுது கற்றுக் கொடுத்தார், அன்றன்று உள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் அப்படின்னு ஜெபம் பண்ணிக்க சொன்னாரு. ஆம் பிதாவே உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய சித்தம்
நடப்பது போல் உங்க வாழ்க்கையில பூமியில நடக்கணும் சார். இது நடந்துருச்சுன்னா நீ எழும்பிடுவ, பலன் கொள்ளுவ, ராஜ்யங்களை ஜெயிப்ப, யுத்தத்தில் வல்லவராவ. ப்ராப்ளம் என்ன தெரியுமா? காட்ஸ் வில்லும் உன் வில்லும் டேஷ் ஆயிட்டு நிக்குது. தேவ சித்தமும் உன் சித்தமும் ஓவர்டேக் பண்ண முடியாது இருக்குது. ஆண்டவர் எவ்வளோ சொல்றாரு, நீயும் எவ்வளோ சொல்ற, ரெண்டு பேரும் சொல்றது அப்படி நிக்குது. இந்த இடத்துல தான் நீங்க மாற வேண்டியது இருக்குது. நீங்க உண்மையில யுத்தத்துல ஜெயிக்கணும்னா தேவ சித்தத்தோட பிக்ஸ் ஆயிடுங்க, காட்ஸ் வில்லோட பிக்ஸ் ஆயிடுங்க, விட்டு கொடுத்துருங்க. கர்த்தாவே உங்க சித்தம் ஆக கடவுதுன்னு. ரொம்ப நாள் ஒருத்தர் சிக்கா இருக்கிறாரு, நீங்களும் ஜெபம் பண்றீங்க, ஹீல் ஆகவே இல்லைன்னா பெட்டர் டூ திஸ் லார்ட், நான் உங்ககிட்ட ஒப்பு கொடுத்துறேன், நீங்க பாத்துக்குங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நம்ம ப்ராப்ளம் எல்லாம் என்ன தெரியுமா? புள்ள நல்லா இருக்கிறப்ப புள்ளைய கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கறது இல்ல, புள்ள கெட்டுப்பட்ட பிறகுதான் ஆண்டவரே ஆண்டவரே இந்த புள்ளைய நீர் பாரும் ரட்சியும் அப்படின்னு சொல்றோம். கெட்டுட்ட ஒன்ன கர்த்தருக்கு கொடுக்க விரும்பாத, கெட்டுட்ட காணிக்கைய கர்த்தருக்கு கொடுக்க விரும்பாத. நசல் கொண்டதும் உடைஞ்சதும் நறுங்குண்டதும் நொறுங்குண்டதும் கர்த்தருக்கு கொடுக்காதுன்னு நியாயப்பிரமாணம் சொல்லுது. தேவன் அது விரும்பல. அதே போலதான் உன் சித்தம் அழுக்கானதும் மனுஷிகமானதும் நீ பிளான் பண்ணதும் உன் சித்தப்படி நடக்கணும்னு சொன்னதை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணாத. ஃப்ரீயா போ, ஓப்பனா போ. லார்ட், திஸ் இஸ் மை நீட், அவசரமான தேவை, திஸ் இஸ் மை ஆம்பிஷன், this is my desire, Lord please help me அப்படின்னு கேட்கறதுக்கு உனக்கு உரிமை இருக்கு. யூஸ் தட். இன்னைக்கு உங்க விருப்பத்தை பலிபீடத்துல வைங்க. I don't know, கர்த்தர் யாரோட பேசிட்டு இருக்கிறாரு. ரொம்ப பேர் தேவ சித்தத்தோட போராடி போராடி சோர்ந்துட்டு விசுவாசத்துல வளராத நிக்கிறீங்களா? இப்ப உங்களுக்கு கஷ்டமா இருக்குது, பலன் கொள்ள முடியல. எழும்புங்க, மேல ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுங்க, பலன் கொள்ளுங்க, யுத்தத்தில் வல்லவர் ஆகுங்க. 7ஆம் அதிகாரம், கிதியோன் யுத்தத்துக்கு போறாங்க. அப்பவும் பயப்படுறாரு. அப்போ ஒரு செய்தி சொல்றாரு, ஏய் நீ ஒருவேளை நீ பயந்தேன்னா அந்த ராணுவம் பக்கம் போ, அங்க பேசுறத கேளுன்றாரு. அவர் போறப்ப 2 பேர் பேசுறான். ஏய் நான் ஒரு சொப்பனம் கண்டேன், வாதுகோதுமை அப்பம் ஓடி வருது, ஓடி வந்து மீதியானர் கூடாரத்துல மோதுது, கூடாரம் விழுந்துருது அப்படின்னு 2 பேரு எதிரிங்க பேசுறாங்க. அதை கிதியோன் கேட்கிறாரா? கேட்டுட்டு உற்சாகம் வந்துடுது. இதுதான் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து சொல்லுது. போக பயப்பட்டாயானால் முதல் நீயும் உன் வேலைக்காரனாகிய பூராவும் சேனையிடத்திற்கு போய் அங்கு என்ன பேசுகிறார்கள் என்று கேள், பின்பு சேனையினிடத்திற்கு போக உன் கைகள் திடப்படும் என்றார். அப்படியே அவனும் அவன் வேலைக்காரனாகிய பூராவும் சேனையின் முன்னணியிலே ஜாமம் காக்கிறவர்கள் இடம் மட்டும் போனார்கள். மீதியானியரும் அமலேக்கியரும் சகல கிழக்கத்தி புத்திரரும் வெட்டுக்கிளைகளைப் போல திரளாய் பள்ளத்தாக்கிலே படுத்து கிடந்தார்கள். அவர்களுடைய ஒட்டகங்களுக்கு கணக்கில்லை, கடற்கரை மணலை போல திரளாயிருந்தது. கிதியோன் வந்தபோது ஒருவன் மற்றொருவனுக்கு ஒரு சொப்பனத்தை சொன்னான். அதாவது, இதோ ஒரு சொப்பனத்தை கண்டேன், சுட்டிருந்த ஒரு வார்கோதுமை அப்பம் மீதியானியரின் பாளையத்தில் இருந்து உருண்டு வந்தது, அது கூடாரம் மட்டும் வந்தபோது அதை விழ தள்ளி கவிழ்த்து போட்டது, கூடாரம் விழுந்து கிடந்தது என்றான். அப்பொழுது மற்றவன், இது யோவாசின் குமாரனாகிய கிதியோன் என்னும் இஸ்ரவேலினுடைய பட்டயமே அல்லாமல் வேறல்ல, தேவன் மீதியானியரையும் இந்த சேனை அனைத்தையும் அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார் என்றான். எதிரி புரிஞ்சுக்கணும் ஒரு சொப்பனத்துல. இப்ப கிதியோன் வந்து இதை கேட்டதும் உற்சாகம் ஆயிடுச்சு. நம்ம எதிரிக்கு ஒரு சொப்பனம். தேவன் பேசுற விதம் இருக்குல்ல, ஒரே மாதிரி பேச மாட்டாரு. God's plan no always different. God's promise no always different. எல்லாருக்கும் ஒரே மாதிரி ப்ராமிஸ் கொடுக்க மாட்டாரு, எல்லார்கிட்டும் ஒரே மாதிரி பேச மாட்டாரு, எல்லாருக்கும் ஒரே மாதிரி செய்ய மாட்டாரு. வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறான திட்டத்தை வச்சிருப்பாரு. எல்லாரோட கம்பேர் பண்ணிக்க வேண்டியது இல்லை. இங்க சொல்லிட்டான், இது கிதியோனுடைய வெற்றி, இது கிதியோனுடைய பட்டயம் அப்படின்னு சொன்னதும் இவருக்கு உற்சாகம் வந்துருது. உடனே எல்லாரையும் 300 பேரை கூப்பிடுறாரு. கூப்பிட்டுட்டு, பாருங்க என் கையில டார்ச் இருக்குது, இன்னொரு கையில ட்ரம்பட் இருக்கு,
நம்ம எல்லாம் புறப்பட்டு போலாம். டார்ச் லைட்டை பானையில மூடி வச்சிருங்க. நடு ராத்திரியில நாம சேனைக்குள்ள போறோம். 3 பிரிவா பிரிக்கிறோம். நான் எஸ்ன்னு சொன்னதும் நீங்க பானையை உடைக்கிறீங்க, லைட்டை ஆன் பண்றீங்க, எக்காலத்தை ஊதுறீங்க அப்படின்னு சொன்னா சிம்பிள். எதிரிகள் திரள் கூட்டம், தேவனுடைய பிள்ளைங்க 300 பேரு. இவங்க ஒருத்தர்கிட்ட கூட ராணுவம் இல்லை, ஒருத்தர்கிட்ட கூட பட்டயம் இல்லை. சிம்பிளா இவங்க வச்சிருந்தது ஒன்னு ட்ரம்பட், இன்னொன்னு டார்ச் லைட். இது 2 தான் இவங்க வெற்றிக்கு காரணமாச்சு. Let me say, please listen, your trumpet and your torchlight is important to win your war. What is the trumpet? தேவனுடைய சத்தம். What is the torchlight? தேவனுடைய வார்த்தை. இந்த சத்தமும் இந்த வார்த்தையும், இந்த சத்தமும் இந்த வெளிச்சமும், இந்த சத்தமும் இந்த வார்த்தையும் எப்பவுமே உன் கூட இருந்துச்சுன்னா திரள் கூட்ட மக்கள்ல உன்னை பார்க்கறாங்க. முடிவு என்ன தெரியுமாச்சு? இந்த 300 பேரும் சேனைக்குள்ள நின்று எக்காலம் ஊதனா, பானையை உடைச்சான், டார்ச் லைட் ஓபன் ஆயிடுச்சு, தீவட்டிகள் ஓபன் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். உடனே எதிரிகள் ஒருவரோட ஒருவர் முட்டி மோதி ஓடி போனாங்கன்னு வேத வசனம் சொல்லுது. 7ஆம் அதிகாரம் 22. 300 பேரும் எக்காலங்களை ஊதுகையில் கர்த்தர் பாளையம் எங்கும் ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாய் ஓங்க பண்ணினார். சேனையானது சோரோத்தில் உள்ள பெத்சிதா மற்றும் தாபாத்திற்கு சமீபமான ஆபேல் கோலாவின் எல்லை மட்டும் ஓடி போயிற்று. எப்படி படுத்திருந்தாங்க இவங்க? மணல் கூட்டம் மாதிரி படுத்திருந்தாங்க. எப்படி ஓடினாங்க? ஒண்ணுமே செய்யல. வாய்ஸ் ஆஃப் ட்ரம்பட், லைட் ஆஃப் டார்ச் லைட். அந்த டார்ச் லைட் தீபத்தின் ஒளியும் எக்கால சத்தமும் 2மே சேர்ந்துச்சா அவ்வளவுதான். எதிரிகள் வாழ்க்கையில குழப்பம் வந்துச்சு. இட்ஸ் வெரி சிம்பிள் லைஃப். விசுவாசிகளே, கர்த்தரை சேவிப்பது ஆகாதுன்னு கண்டா யாரை சேவிப்பீங்க? கர்த்தரை சேவிக்கிறது கஷ்டம்னு நினைச்சா யாரை சேவிக்கிறது? கர்த்தரை பின்பற்றுவது உனக்கு கடினமா இருந்தா எப்படி ஜெயிப்ப? சிம்பிள் ஃபெய்த், சிம்பிள் லைஃப், சிம்பிள் வின். சீக்ரெட், அவங்க சீக்ரெட் ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு ஆண்டவருடைய வசனம், ஆண்டவருடைய சத்தம், ஆண்டவருடைய வார்த்தை உனக்கு இருந்தா எவ்வளோ பெரிய திரள் கூட்டத்தையும் ஜெயிக்க முடியும். எவ்வளோ பெரிய எதிரியும் உன்னை கண்டு ஓடிடுவான். எவ்வளோ பெரிய படையை உன்னை சூழ்ந்திருந்தாலும் உன் கூட இருக்கிற அந்த 300 பேருடைய விசுவாசம், 300 பேருடைய பக்தி, 300 பேருடைய தைரியம் அந்த பெரிய சேனையை வீழ்த்திருச்சு. 7ஆம் அதிகாரம் ஒரு பெரிய வெற்றியோட முடியுது. இதிலிருந்து 3 காரியத்தை கற்றுக்கொள்றோம். நம்பர் 1, God tests our faith. தேவன் எப்பவுமே நம்ம விசுவாசத்தை டெஸ்ட் பண்றாரு. உங்க விசுவாசத்தை தேவன் டெஸ்ட் பண்றப்ப அந்த டெஸ்ட்ல பாஸ் பண்ணிடுங்க. கிதியோனுடைய விசுவாசம் டெஸ்ட் பண்ணப்பட்டுச்சு. ஆனாலும் ஒவ்வொன்றுத்திலையும் அவன் தேவனை பிடிச்சிட்டு வந்துட்டான். உங்க வாழ்க்கையிலையும் அதுதான். நீங்க கீழே இருக்கலாம், சோர்ந்து இருக்கலாம், விழுந்து இருக்கலாம், தடுமாறி இருக்கலாம், ஆனால் கர்த்தரை பிடிச்சிட்டு வந்துருங்க. உங்க விசுவாசம் பரிசோதிக்கப்படுது. நம்பர் 2, God encourages your faith. தேவன் எப்பவுமே உன் விசுவாசத்தை உற்சாகப்படுத்துறாரு. கடுகு வித விசுவாசம் ஒருவனுக்கு இருந்தா, அவர் உன்கிட்ட எதையும் பார்க்கல, ஒரே ஒரு கடுகு வித விசுவாசம் இருந்தா நீ சொன்னபடி நடக்கும், நீ கேட்டபடி கிடைக்கும், நீ ஜெபம் பண்ணபடி வரும். தேவன் எப்பவுமே உன்னிடத்துல விசுவாசத்தை சின்னதா இருந்தாலும் பார்க்கிறாரு. அவர் எப்பவுமே உன் விசுவாசத்தை என்கரேஜ் பண்றாரு. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆமென். விசுவாசித்தவளே பாக்கியவதி. ஆமென். விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். ஆமென். பாருங்க, எப்பவுமே காட் விசுவாசிக்கிறவங்களை என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இதை செய்வேன்னு விசுவாசிக்கிறியா?
ஆமாண்டவரே விசுவாசிக்கிறேன், என் அவிசுவாசம் நீங்க உதவி செய்யும். கொஞ்சம் விசுவாசம் தான் போதும். ஸ்திரியே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. 100க்கு அதிபதியை பார்த்து, இஸ்ரவேலில இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கல. காட் எப்பவுமே உன் விசுவாசத்தை என்கரேஜ் பண்றாரு. சிஸ்டர், பிரதர், டோன்ட் கிவ் அப். உன் விசுவாசத்தை பார்க்கிறவர் உன்னை பாராட்டும்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. பரவாயில்ல, நீ என்ன நம்புறல்ல, நான் உனக்கு உதவி செய்வேன். நீ என்ன நோக்கி பார்த்தல, நான் உனக்கு உதவி செய்வேன். என்ன நோக்கி கூப்பிட்டல, நான் உனக்கு பதில் செய்வேன். காட் உன்னிடத்துல பெருசா எதுவும் கேட்கல, சிறிய காரியத்தை, அந்த சின்ன விசுவாசத்தை தேடுறாரு. அந்த விசுவாசம் உனக்கு இருந்தா நீ ஜெயிச்சிருவ. நம்பர் 3, God honors your faith. தேவன் எப்பவுமே உன் விசுவாசத்தை ஆனர் பண்றவரா இருக்கிறாரு. உன் விசுவாசத்துக்கு மதிப்பு கொடுக்கிறவரா இருக்கிறாரு. உன் விசுவாசத்தை எப்பவுமே அவர் புறம்பே தள்ளல. தப்போ ரைட்டோ, நல்லதோ கெட்டதோ, எதுவா இருந்தாலும் தேவனை நம்புறியா? தேவன் இல்ல, உன் விசுவாசத்தை எப்பவுமே ஆனர் பண்றாரு. சின்ன சாமுவேல் உடைய விசுவாசத்தை ஆனர் பண்ணாரு. சின்ன குழந்தை அழுதது, அதை ஆனர் பண்ணாரு. சின்ன பாலகனுடைய செய்தியை கேட்டார், அதை ஆனர் பண்ணார். ஒரு பெண்ணுடைய விசுவாசத்தை ஆனர் பண்ணார். ஒரு ஆணுடைய விசுவாசத்தை ஆனர் பண்ணார். ஒரு விதவையின் விசுவாசத்தை ஆனர் பண்ணாரு. இப்படி தேவன் எல்லாருடைய விசுவாசத்தை ஆனர் பண்றாரு. தேவன் மேல இருக்கிற உன் அவிசுவாசத்தை எடுத்து போடு. தேவன் மேல இருக்கிற கோபத்தை எடுத்து போடு. தேவன் மேல இருக்கிற சலிப்பை எடுத்து போடு. God is willing to honor your faith. அவர் உன் விசுவாசத்தை ஆனர் பண்ண காத்துட்டு இருக்கிறாரு. Trust him, believe him, hold him. Go ahead. உன்னுடைய விசுவாசத்துல பலன் கொள்ள முடியும், பலவீனத்துல பலன் கொள்ள முடியும். அவர்கள் ஜெயித்தார்கள் அப்படின்னா நீயும் ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்னையும் நீர் அப்படி மாற்றுங்க ஆண்டவரே, எனக்கும் அப்படி செய்யுங்க ஆண்டவரே, என் வாழ்க்கையிலையும் அப்படி செய்யுங்க. எல்லாரும் ஒரு நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போற வெற்றிக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செய்ய போற காரியங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை தூக்கி நிறுத்த போறதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். உங்களுடைய பலவீனங்கள் எல்லாம் விலக போறதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். நீங்கள் ஜெயிக்க போறதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். உங்கள் எதிராளிகள் வெட்கப்பட போறதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். உங்கள் சத்துருக்கள் உங்களை விட்டு ஓட போறதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். மற்றவர்கள் சூறையாடினதை தேவன் உங்களுக்கு திரும்ப கொடுக்க போகிறார், அதற்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். சிறுமைப்பட்ட சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை நினைத்தருள்வார். தீங்குல இருக்கிறீங்களா? எல்லாம் இழந்து இருக்கிறீங்களா? ஒண்ணுமில்லாத இருக்கிறீங்களா? விழுந்து இருக்கிறீங்களா? தடுமாறி இருக்கிறீங்களா? இதோ தேவன் உங்களை ஆனர் பண்ணுவதற்காக, கனம் பண்ணுவதற்காக காத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனந்தமான அந்த பாக்கியம், பிதாவை சந்திக்கிற அந்த நாள், அது வரைக்கும் உங்கள் பலன் குறையாமல் கல்வாரியின் கர்த்தரை நோக்கி இயேசுவை பார்த்து ஓடும்படி கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில கிருபையும் பலனையும் கொடுத்து, சுகத்தையும் கொடுத்து, சந்தோஷத்தை கொடுத்து, எல்லாவித கிருபைகளையும் கொடுத்து வழி நடத்துவாராக. பரலோக பிதாவே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம். யாரோடு கூட எல்லாம் நீர் இடைப்பட்டீரோ அவர்களோடு ஆண்டவர் நீர் பேசி அவர்களை தூக்கி நிறுத்தும். ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். உம்முடைய சத்தத்தை கேட்டு, உம்முடைய வார்த்தையை கேட்டு, உம்முடைய ஆராதனையில் பங்கேற்று உம்முடைய பிள்ளைகள் எங்கிருந்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும், எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும், எவ்வளவு ஆழத்தில் இருந்தாலும் கர்த்தர் தூக்கி நிறுத்த வல்லவராயிருக்கிறீர். இவர்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, அவர்களை பலப்படுத்தும், வழி நடத்தும், கிருபை செய்யும், காத்துக்கொள்ளும். அவர்களுக்கு வெற்றி உண்டாகட்டும். அவர்கள் சோர்வுகள் தளர்ந்து, அவர்கள் தளர்ச்சியெல்லாம் விலகி, அவர்கள் பலம் உள்ளவர்களாய், கர்த்தருக்காக நிற்கிறவர்களாய் ஆண்டவரே அவர்களை ஆயத்தப்படுத்தி வாழ வைப்பீராக. அவர்களை ஜெயிக்க வைப்பீராக. காரியம் அவர்களுக்கு கைகூடி வருவதாக. ஜெயம் உள்ளவர்களாய் அவர்களை மாற்றுங்க ஆண்டவரே.
உம்முடைய ஆணி பாய்ந்த கரங்களில ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.